கன்னியாகுமரியில் பெய்துட்டு இருக்க மழைக்கு இதமா சாப்பிட சூப்பரான ஒரு ஸ்வீட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக 2 நேந்திரம் பழங்கள் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்து இருந்துச்சு. அதை அப்படியே ஆவியில வச்சு ஒரு 5 நிமிடம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் ஆவியில சூப்பரா வெந்துருச்சு. இப்ப நாம அப்படியே வெளியே எடுத்து சூடார வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நாம நல்ல தண்ணியில கரைச்சி எடுத்துக்க போறோம். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நாம ஒரு அரிப்பை பயன்படுத்தி இன்னொரு கடாயில தான் அரிச்சு சேர்த்துருக்கேன். இது கூட 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்க வந்துட்டு உங்களோட விருப்பம் போல எந்த அளவுக்கு வேணாலும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட வாசனைக்காக 5 ஏலக்காய்களும் தட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கணும். வெல்லம் எல்லாமே தேங்காய் துருவல் கூட நல்லா கலந்து இந்த மாதிரி ட்ரை ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறமா அதையும் சூடார வச்சுருங்க. இப்போ நம்மளோட வாழைப்பழம் நல்லா சூடார இருக்கு. இதை நாம அந்த தோலை நாம இப்போ நீக்கிடலாம். தோல் நீக்கினதுக்கு அப்புறமா இந்த வாழைப்பழத்தோட அந்த நடுப்பகுதியை இந்த மாதிரி கத்தியால வெட்டி வச்சிருங்க. வெட்டி வைக்கும்போது இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த கருப்பு சீடு நமக்கு தேவையில்லை. அதை நாம எடுத்துடலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. 2 பழத்திலிருந்து உள்ளாடி இருக்கக்கூடிய சீடு எல்லாத்தையும் நீக்கிட்டோம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் கரெக்டான பருவத்துக்கு சூடாறு இருக்கு. அதை இப்போ நாம உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். இதுதான் உள்ளாடி நாம வைக்க போகிற ஸ்டஃபிங். நல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துருங்க. 2 கப் தேங்காய் துருவலுக்கு இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் பால்ஸ் கிடைச்சிது. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நாம் ஏற்கனவே விதை நீக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த வாழைப்பழங்களை சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வாழைப்பழங்களை மசிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவும் இந்த வாழைப்பழமும் நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரே ஒரு காரியம், கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்திங்கன்னா தண்ணி அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய், உங்களோட வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ, தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா குக்கிங் ஆயில், நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயும் கொஞ்சம் கலந்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லாதவங்க உங்களுக்கு நெய் சேர்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் நெய் கூட சேர்த்து இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா இதை நாம் இந்த மாவை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிட்டு அதை அப்படியே கையில் வச்சு தட்டைகளாக்கி சென்டர் பார்ட்டு லைட்டாக இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தா அந்த ஸ்டஃபிங் பால்ஸ் எடுத்து உள்ளாடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னா மாவு தான் வெளியே தெரியும். மாவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகி வரும். மாவு கொஞ்சம் சேர்த்தாலும் போதும், நல்லா க்ளோஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது அது உடையாமல் இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறமா நாம் ஆவியில் வேக வைக்க போகிறோம். நான் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்திலேயே ஒரு சின்ன துண்டு வாழை இலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த உருண்டைகளை சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம வாழை இலை வைக்கிறதுனால அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல இருக்கும். அதுக்காக தான் வாழை இலை சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிடம் தான் சூப்பராக வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் செய்திருக்கக்கூடிய இந்த இனிப்போட பேர் வேறு எதுவுமே இல்லை, கொழுக்கட்டை தான். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். எங்கள் ஊரில் எல்லாம் ரொம்ப மழைக்கு சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மழை ஆனதுனால வெளியே போக முடியல. வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு தான் சூப்பராக செஞ்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.